கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காண்போம். நடக்க போகுது. காரணம் இப்ப வெள்ள நிவாரணத்துக்கு கூட முதலமைச்சர் 2000 கோடி முதல்ல வேணும்னு கேட்டாங்க. அதை கொடுக்கக்கூடிய இடத்துல மத்திய அரசாங்கம் தான் இருக்கு. அவங்க அந்த குழுலாம் இங்கே ஆய்வு செய்யறதுக்குடைய கிட்டத்தட்ட 950 கோடி 1000 கோடி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. இன்னும் மீண்டும் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை தரக்கூடிய இடத்துல இருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணி இந்த முறை திமுக பாஜகவை காட்டி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த முறை அது நடக்காது. ஏன்னா திமுக மேலே எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள், ஊழல் முறைகேடுகள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி 3-4 மாதங்களுக்கு முன்பு திறந்த ஒரு பாலமே அடிச்சிட்டு போகிற அளவுக்கு அந்த ஆட்சி இருக்கு. அதுபோல் இந்த மழை வெள்ள பாதிப்புலாம் இருந்தாலும் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களின் பாதிப்புக்கு மழை மாத்திரம் காரணமல்ல, அங்கே மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல், உடைகள் இல்லாமல், தங்கள் உடைமைகளெல்லாம் இழந்து அடைக்கலமானதற்கு காரணமே அந்த சாத்தனூர் அணை நீரை அவர்கள் திட்டமிடாமல் திறந்துவிட்ட காரணம்தான். அதுபோல பல ஆண்டுகள் பல முறை ஆட்சியில் இருந்த அனுபவம் இருந்தாலும் பல மூத்த அமைச்சர்கள் 89 எனக்கு தெரிந்து அதற்கு முன்பு இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் திமுக அமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. தேர்தல் வாக்குறுதிகளிலே 90% மேல் நிறைவேற்ற முடியாத ஆட்சி. 2024 தேர்தலில் வெற்றி பெற்றாங்களேன்னு சொல்லலாம் நீங்கள். அதற்கு காரணம் அவர்கள் ஏழை எளிய மக்களை அவர்கள் பணநாயகத்தின் மூலம் அவர்கள் அந்த மக்களின் வாக்குகளை பெற்றார்களே தவிர அது 26க்கு அவர்களின் பணநாயகம் செல்லுபடியாகாது. ஏன்னால் அந்த அளவுக்கு திமுக மீது தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் என்னதான் கூட்டணி அமைச்சிருந்தாலும், கூட்டணி பலம் இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து மக்கள் மன்றத்திலே எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஒருத்தர் அதாவது புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக உருவாக்கிய இயக்கம், 15 ஆண்டுகள் அவர் வழிநடத்திய வெற்றி இயக்கம், ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். அவருக்கு பிறகு அம்மா அவர்கள் கடினமாக போராடி 30 ஆண்டுகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பை பழனிசாமி கையிலே கொடுத்த பிறகு 4 ஆண்டுகளிலே நந்தவனத்தில் ஒரு ஆண்டு கூத்தாடி போட்டு உடைத்தாண்டிங்கிற மாதிரி அந்த ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் அந்த கட்சியை ஒரு ஏழை எளிய மக்களுக்கான கட்சியை, அனைத்து தரப்பு மக்களுக்கான, அனைத்து சமுதாயத்திற்கான கட்சியை, மதங்களுக்கான கட்சியை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வந்து யாரோ 2-3 பேர் கோல வச்சுக்கின்ற ஒரு வியாபார நிறுவனம் போலாக்கி அந்த தொண்டர்கள் நிறைந்த பார்ட்டியை ஒரு டெண்டர் பார்ட்டியாக்கி வியாபார ரீதியாக அந்த கட்சியை நடத்துகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த கட்சி இரட்டை இலை இருந்தும் தேர்தல்களில் சோபிக்க முடியல. இப்போ 24 தேர்தலில் பழனிசாமி ஒன்றும் பிரதமராக போகிறதில்லை. அவர் தனித்து நின்று ஒன்றும் பலன் கிடைக்க போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இரட்டை இலை சின்னம் நான் வருந்தத்தக்க விஷயம். 2024 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு, திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார்.